உங்கள்ட்ட எவ்வளவு பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குன்னு கேக்குறாரு. நாங்க அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர் அவ்வளவுதான் சார். ஓ, நீங்க எம்ப்ளாயி இல்ல, அந்த கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர். பைத்தியக்காரங்களாடா நீங்க. நீங்க எவ்வளவு நேரம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க பாஸ்? 22 hours. 22 மணி நேரம் தொடர்ச்சியா? 2 hours தான் தூங்கி இருக்கேன். கூடுதலாக நீங்க காசு கிடைக்கணுங்கிறதுக்காக ஓவர்லோட் எடுத்துக்கிட்டு வேகமா போறீங்கிறதா அவங்க கம்ப்ளைண்ட். டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு ஓட விடுறது கம்பெனி. ஆனா கடைசியில இவங்களே சொல்றோம், இந்த வேலையை நீங்க எவ்வளவு நாள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பட் ஆனா நான் படிச்சதுக்கான வேலை கிடைக்காதால தானே நான் இதுல வந்திருக்கேன். நாங்கள இஷ்டப்பட்டா செய்றோம். 2 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் டார்கெட் நீங்க 45 ரீச் பண்றீங்க. ஏன் உங்க நிறுவனம் உங்களை ஒரு நேரடி எம்ப்ளாயியா எடுத்துக்கல? நாங்க ஒன்னும் ஆசைப்பட்டு வந்து இந்த வேலை செய்யல. ஃபேமிலியோ சமுதாயமோ ஏன் டிகிரி முடிச்சு வீட்டுல சும்மா இருக்கேன் சொல்றதாலதான் இந்த ஒர்க் நாங்க தேடி வரோம். இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு, அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எவ்வளவோ உணவு கொண்டு போய் சேர்க்கறீங்கல்ல, உங்களுக்கு நான் அதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் தானே? அந்த ஏக்கம் எப்போது வந்தது உண்டா? இருக்கு சார். என்ன மாதிரி ஏக்கம்லாம் வரும்? வாங்க உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. ரெஸ்டாரண்ட் ரைஸ்க்கு வந்து நம்ம கெச்சப் தொட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து கெச்சப் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு சாஸ் மாதிரி தருவாங்க. அதுல வந்து சிக்கன் போட்டு சொல்லும் போது எனக்கு நம்மளோங்குது. அதை நம்ம வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அது நான் டேஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. சாப்பிட்டுருக்கீங்களா? இல்ல, ட்ரை பண்ணது இல்ல. என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க ஒரு சிஸ்டம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் என்ன? சாப்பிடலாம், பட் நான் இன்னைக்கு சாப்பிட்டா என்னால நாளைக்கு சாப்பிட முடியாதுல்ல. சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அங்க ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஐஸ்கிரீம் ஒரு இது மாதிரி போட்டுட்டு கொத்துவாங்க. கொத்தி 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 போடுவாங்க. அது பார்க்கும்போது இந்த இடம் இருக்குல்ல, அப்படி இருக்கும் நமக்கு. அதான் என் லைஃபோட டார்கெட். பிரியாணி சார், இந்த ஆர்டர் பிக் பண்ணிட்டு பேக் சென்டர்ல பைக் மேல வைப்பேன். அந்த பேக் வச்சேன்னா அந்த ஸ்மெல் ஃபுல்லா என் மூக்குல தான் போகும். நான் கஸ்டமர் லொகேஷனே மறந்துடுவேன். நான் எங்கேயாச்சும் போயிடுவேன். ஒரு கேக் வந்து 50 ml தான். அதோட விலை பாத்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபாய் இருக்கும். அதே டெலிவரி பண்ணுவேன். அந்த மாதிரி கேக் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆசை. ரைட். சார், இதுல சிக்கன் லாலிபாப் இருக்குல்ல, அதே மாதிரி மட்டன்ல இருக்கும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. கோடம்பாக்கத்துல ஒரு ஹோட்டல்ல இருக்கு. நான் இதுவரை அது பார்த்தது இல்ல. அது வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உங்க ஆசை நியாயமானது. இவங்களை பார்க்கிற போது மைண்ட்ல என்ன தோணும்? சேஃப்டி எதுவுமே பண்ணிக்கிறது இல்ல பைக் ரைடிங்ல அப்படின்னு தோணும். பைக்ல கொஞ்சம் வேகமா போறாங்கன்னு ரொம்ப தோணும். வேகமா போவாங்க, ஹெல்மெட்டும் போடாம போவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல சார். கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப நாங்க ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா ரெஸ்டாரண்ட்ல வந்து 15 மினிட்ஸ் ஆக்கிடுவாங்க. எங்களுக்கு ஆர்டர் வந்த டைம்ல இருந்து 30 மினிட்ஸ்க்குள்ள நாங்க டெலிவரி பண்ணோம். அதுக்குள்ள கஸ்டமர் கால் பண்ணி எனக்கு சீக்கிரம் வேணும், நான் வெளியே போறேன்னு அவங்க அதுக்குள்ள எங்க பேர்ல கால் சப்போர்ட்ல கம்ப்ளைண்ட் போட்டுருவாங்க. இந்த மாதிரி பையன் இன்னும் ஃபுட் எடுத்துட்டா இன்னும் வரலன்ட்டு. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். நாங்க என்ன பண்ணோம்னா அவ்வளவு சீக்கிரம் கால் சப்போர்ட்ல இருந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எடுத்துட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, போயிட்டீங்களா, கஸ்டமர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க இருக்கு ஓவர் உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் எங்களுக்கு அந்த பிரஷர் தாங்க முடியாது. அதனால நாங்க அடுத்த ஆர்டரும் எடுத்தாகணும். இன்னைக்கு டார்கெட் நான் 30 ஆர்டர் பண்ணாதான் நான் வீட்டுக்கு ஒழுங்கா கொஞ்சமா சம்பாதிச்சிட்டு போக முடியும். அதனால நான் அவசர அவசரமா டிராபிக்ல ஓடி தான் சார் ஆகும். இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. நான் ஒரு IT எம்ப்ளாயி. அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும், பிகாஸ் நாங்களும் அதே மாதிரி அப்ளிகேஷன் டிசைன் பண்றோம், டெவலப் பண்றோம். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறதுல மோர் தென் 100 ஆர்டர் கூட அது கொடுக்கணும். பிகாஸ் அது தெரியாது இவனால இவ்வளவுதான் கேப்பபிள், இந்த டைம்ல 3 ஆர்டர் தான் டெலிவரி பண்ண முடியுங்கிறது தெரியாது. என்ன கொடுமை சரவணன். 30 ஆர்டர் கூட அது உங்களுக்கு வந்துரும். நீங்க நினைப்பீங்க 30 ஆர்டர் வந்ததுன்னா 3 + 30 எனக்கு இவ்வளவு வந்துரும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க. கரெக்டா கட்டுட்டா. ஒரு நாளைக்கு எத்தனை ஆர்டர் எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 25 25 ஆர்டர். பக்கத்துல 30 சார். 30 25 25 25 ஆர்டர்ஸ். 30 to 35 வரைக்கும் பார்க்கலாம். எப்படிடா முடியும்? 15 to 17 தான் சார் பார்ப்பேன். ஏன் 15 to 17 பாக்குறீங்க? இவங்க 30 35 பாக்குறாங்களே. நான் அதிகமா ஸ்பீடா போக மாட்டேன், இல்ல கரெக்டா போவேன். அவ்வளவு நல்லவனாடா நீ. ஒரு ஆர்டருக்கு வந்து 45 மினிட்ஸ் இருக்கு. சரி, அதுக்கேத்த மாதிரி கரெக்டா டெலிவரி கரெக்டா அசைன் ஆகும். பேசாம வாய கொடுத்து அதை புண்ணாய்க்க போற. ஓகே. அப்ப ஒரு ஆர்டருக்கு 45 நிமிஷம் அப்படின்னு கணக்கு பண்ணாவே 14 மணி நேரம் சப்ஜாரா வேலை பார்த்தா கூட ஒரு 15 ஆர்டர் 16 ஆர்டர் எடுக்கலாம். எப்படி வச்சா டக்கு டக்குன்னு கணக்கு பெறுகிற? 35 ஆர்டர் எடுக்கிறீங்களே, அப்ப நீங்க எப்படி கரெக்டா ரூலை மீறாம வண்டி ஓட்ட முடியும்? இப்ப இவங்களை கம்ப்ளைண்ட் பண்றீங்க. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. இல்ல சார், அச்சீவ்மெண்ட் ஒன்னு இருக்கு சார். டார்கெட் 15 ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ் இவ்வளோ, 25 ஆர்டர் பார்த்தா இன்சென்டிவ் இவ்வளோ இருக்குன்னு நாங்க அந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் ஆர்டர் பார்ப்போம். ஒரு நாளைக்கு 24 hours 10 தேயா பறக்குறேன். நீங்க இந்த டார்கெட்டை கட்டாயமா ரீச் பண்ணுமா? அப்படி கிடையாது. அட்டைன் பண்ணா உங்களுக்கு கூடுதலாக நமக்கு காசு கிடைக்கும். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அப்ப அந்த கூடுதலாக நீங்க காசு கிடைக்கணுங்கிறதுக்காக ஓவர்லோட் எடுத்துக்கிட்டு வேகமா போறீங்கிறதா அவங்க கம்ப்ளைண்ட். உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறாய்? புரியுது சார். ஆனா அந்த 25 டார்கெட் பண்ணாதான் எங்களுக்கு 1000 ருபீஸே வரும். அது 25 கம்ப்ளீட் பண்ணலனா 600 ருபீஸ் தான் கிடைக்கும். பாதி தான் கிடைக்கும். பாதி தான் கிடைக்கும். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. இப்ப 25 டார்கெட்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க 24 பண்ணிட்டீங்க அப்படின்னா வராது. கம்ப்ளீட்டா 25 முடிச்சாதான் எனக்கு அந்த இன்சென்டிவ் வரும். இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா. கொடுமை. அப்ப டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு ஓட விடுறது கம்பெனி, ரைட்டா? ஆனா கடைசியில இவங்களே சொல்றோம், சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு.
நீங்க எவ்வளவு நேரம் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க பாஸ்? 18 hours ஒர்க் பண்ணிருக்கேன் 18 hours 22 hours 22 மணி நேரம் தொடர்ச்சியா? என்கிட்ட பார்த்தா இருக்கு 2 hours தான் தூங்கி இருக்கேன். மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? தூக்கம்லாம் வராது இந்த வண்டி ஓட்டையில? இல்ல அது தோணல மைண்ட்ல அந்த இன்கம் வேணும்னு செட் ஆயிட்டா தூக்கம் எனக்கு ஓகே, 22 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. எத்தனை மணி நேரம்? 50 நாள் கண்டினியூவா ஒர்க் பண்ணிருக்கேன். 50 நாள் லீவே போடல. ஒவ்வொரு நாள் வந்து 15ல இருந்து 13 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அப்ப 15 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம், 50 நாள் 15 மணி நேரம் தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓடுவது என்பது ஒரு எந்த வெல்ஃபேரும் இல்லாம, இப்பவாவது என்னை பத்தி உணர்றீங்க? எந்த வெல்ஃபேரும் இல்லாம ஒரு சிஸ்டம் இங்க இருக்கு. அது அரசாங்கம் பாத்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நாம அது குறித்து ஒரு கேள்வி எழுப்பல இது வரைக்கும். நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கணும் தெரியாம 2 பேரும். ஒரு தடவை வந்து எனக்கு ஆர்டர் விழுந்துச்சு, கிட்ட போய் பார்த்தா ஒரே ஒரு பர்பி ரேட் பார்த்தா 25 போட்டுருந்தது. அவன் மட்டும் என் கல்ல மாட்டான். அதாவது ஒரு 20 பிரியாணி எடுத்துட்டு போக சொன்னா கூட நான் எடுத்துட்டு போயிடுவேன் சார். பேக்ல ஒரு 10 வச்சு, ஃப்ரண்ட்ல ஒரு 10 வச்சுட்டு நான் போயிருக்கேன். 10 கிலோமீட்டர்ஸ்னால போவேன் சார். திருப்தியா இருக்கும். அப்பா சாப்பிடுறாங்க, ஒரு 20 பிரியாணி சாப்பிடுறாங்க, நம்ம திருப்தியா எடுத்துட்டு போலாம். ஒரு பர்பி எடுத்துட்டு போகும்போது ரொம்ப உங்களுக்கு எப்படி லாபம் தானே வருது, அப்புறம் அதுல வருத்தம். குட் கொஸ்டின். நீங்க லாபம் உண்டு சார், இருந்தாலும் நம்ம எடுத்துட்டு போகும்போதே தோணும் என்னடா இது ஒரு பர்பியை போய் அங்க போனதுக்கு சிரிக்கிறாங்க சார் குரூப்பா சேர்ந்து. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. மைண்ட் செட் தான், அதுதான் மனநிலை தான். எனக்கு ஒரு பர்பிக்காக நான் இவ்வளவு தூரம் போகணுமா? எனக்கு லாபம் வருதுதான், ரைட்டா? ஒரு பயனற்ற வேலை, அர்த்தமில்லாத வேலை பாக்குறேன். எந்த பயனும் இல்ல. சிம்பிளி வேஸ். அது கஸ்டமர் கேர் கிட்ட போன் பண்ணி எங்களால எதுவும் பண்ண முடியாது சார். அங்க போயிட்டு அப்படி பண்ணாலும் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க எங்க மேல, இந்த டெலிவரி பாய் சரியில்லை. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அதாவது கஸ்டமர் கேர் கிட்ட நான் போன் பண்ணி பேசும்போது அவங்க வந்து எங்களை சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ கஸ்டமருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்படி சோறு எனக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? ஒரு பக்கம் கஸ்டமருக்கு கேர் இருக்கு, அது டெலிவரி பண்ணக்கூடிய ஒர்க்கருக்கு கேர் இல்ல. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் உங்களுடைய இஷ்யூஸ்? யார்கிட்டயும் பண்ண முடியாது சார். கஸ்டமர் கேர் கிட்ட மட்டும் தான் சார் சொல்ல முடியும் எங்களால. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். இந்த கஸ்டமர் கேர்ங்கிறது எங்க இருக்கு, யாருன்னு கேக்குறேன். போன் நம்பர் மட்டும் தான், எங்கேயும் போக முடியாது. போன்ல சொல்லலாம், சொன்னா போய் வேலையை பாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நீ அதெல்லாம் இல்ல, நீ போய் பண்ணி தான் டெலிவரி பண்ணி தான் ஆகணும் சார். அது உங்க ஜாப், நீங்க பண்ணி தான் ஆகணும்ன்றாங்க. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். செப்பல் தச்சவங்க அப்புறம் டீ கடை வச்சவங்க சுத்தமான இருக்காரு. எங்களால ஒரு மெடிக்கல் ஷாப்போ இல்ல மளிகை கடையை வைக்க முடியாதா? 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா மளிகை கடை வச்சு ஜெயிக்க முடியும்? கண்டிப்பா முடியும் சார். இப்ப செய்ய வேண்டியதானே? சரி, நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட ஒரு கடை வாங்கணும்னு வச்சுங்களேன். இப்பே வாங்க மளிகை கடை தொழில் பாரு. இரியா யோசிக்க அப்படியா? அப்ப யோசி. நான் இப்ப போனா 30,000 எடுக்கிறேன். நான் மளிகை கடைன்னு தெரியாது எனக்கு கமிட்மெண்ட்னால நான் ஓடுறேன். இப்போ நீங்க நாளைக்கு ஊர்லயே பெரிய மளிகை கடை ஆளா இருந்தாலும் உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நீங்க வயசு கூட கமிட்மெண்ட் கூடும், குறையாது. ரியாலிட்டியா தான். இப்ப பண்ண முடியாத 4 வருஷம் கழிச்சு பண்ணுவேன்னு சொன்னா அப்ப வாய்ப்பு கம்மி. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இப்ப எதை பண்ண முடியல உங்களால, இப்போ அத 4 வருஷம் கழிச்சு பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. உங்க திட்டம் தற்காலிகமா இது ஏதோ பிடிச்ச புலி வாழை பிடிச்ச மாதிரி அங்கேயே தான் சுத்திட்டு இருக்க வேண்டி வரும். கரெக்டா சொன்னீங்க. இப்ப எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க, முடிச்சா எவ்வளவு அவங்க முதல் சம்பளம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? அதே 8000 தான். நீங்க சொன்ன அதே 8000 தான். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அங்க இருக்கு அவங்க கெயின் பண்ற ஒவ்வொரு மாச அனுபவமும் அவங்க பெரிய அசெட், க்ரோயிங் அசெட். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஏறிட்டு போகுது. ஒரு கட்டத்துல எங்கேயோ போய் நிக்கிறாங்க அவங்க. தியாகம் தான் உன்னை உயர்த்தும். அதனால ஒப்பீடு பண்ணும்போது நாளைக்கா இன்னைக்கா அப்படின்ற கேள்வி இது நிரந்தரமா இப்படியே இருக்கும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். சொல்ல போனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஒரு சிலருக்கு வேல்யூ கூடிக்கிட்டே போகும். உங்களது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யூ ஆர் நாட் குட் ஃபார் தி ஜாப் அப்படின்ற நிலைமை வரும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிட கூடாது. சோ தற்காலிகமா நம்மள பலியிடுறோமோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு வருது. அவ்வளவுதான். அவர் பெரிய வார்த்தை சொல்றார், தற்காலிகமாக நீங்கள் உங்களை பலியிடுகிறீர்களான்னு. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. உங்களுக்கு ஐடி இல்ல, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது, உங்களுக்கு வேலை போனா எங்க போய் கிளைம் பண்ண முடியாது, ஆர்டர் வராம பண்ணலாம், நினைச்சா நாளைக்கு காலை உங்களை வேலையை விட்டு தூக்கலாம். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. இதெல்லாம் கம்பெனிக்கு பெனிஃபிட். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அதாவது வந்து சேலரி மட்டும் தான் பாக்குறோம் சார், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த வேலையை நீங்க எவ்வளவு நாள் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பட் ஆனா நான் படிச்சதுக்கான வேலை கிடைக்காதால தானே நான் இதுல வந்திருக்கேனே. நாங்கெல்லாம் இஷ்டப்பட்டா செய்றோம். உழைப்பு ஒரு பிக் பண்ணி கிடைச்சதுல நீங்க அதிலே ஒட்டிக்கிறீங்கன்னு ஒன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து எனக்கு வேலை இல்ல அதனால தான் நீங்க இதை செய்றீங்க அப்படின்னு. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஆனா இதுல என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, எந்த பெரிய நிறுவனமும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கடைநிலை ஊழியரை தன்னுடைய எம்ப்ளாயியா சேர்த்துக்கிறதே கிடையாது. ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். ஏன்னா நீங்க உங்களை எம்ப்ளாயியா சேர்த்தா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். சட்டத்திட்டங்களுக்கு அவங்க வந்து உட்பட்டு தான் ஆகணும். உங்களுக்கான வெல்ஃபேர்ங்கிற ஒரு விஷயத்தை செய்யணும். அப்ப என்ன பண்றாங்க, எல்லா பெரிய நிறுவனம் ரொம்ப கிளவரா ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா வச்சிருக்கு. அப்ப ரொம்ப ஒரு பயங்கரமான கேம் இது பெரிய நிறுவனங்கள் பண்ணுது. மாஸ்டர் பிளான்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடிஐ முடிச்சு வந்தவன ஒரு ஆபீஸ் போனவன 10,000 தான் salary. அங்க போனா டார்கெட் பிரஷர். அந்த டார்கெட்டை முடிச்சாலும் எங்களுக்கு அதுக்கான இன்சென்டிவ் கரெக்டா கிடையாது. எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறாங்க. சப்போஸ் எங்களுக்கு ஒரு லீவ் வேணும்னா கூட நான் டிஎல் கிட்ட சொல்லணும், டிஎல் HR கிட்ட சொல்லணும், HR வந்து அவங்க கிட்ட சொல்லி அடுத்த வாரம் இந்த வேலை இருக்கு, அப்ப லீவ் கிடையாதுன்றாங்க. லீவ் லெட்டர் 2 days லீவ் வேணும். எதுக்கு? என் பர்சனல் மேட்டர். நாங்க இந்த வேலைக்கு வர்றதால நாங்க கஷ்டப்படுறதுக்கான salary எங்களால எடுக்க முடியுது. எங்க வீட்டுக்கு எமர்ஜென்சியா போனோம்னா நாங்க உடனே இதை ஆஃப் பண்ணிட்டு போக முடியுது. அதான் பிரச்சனையே. உங்களுக்கு ஒரு லீவ்னா உடனே எங்களால பண்ண முடியுது. கம்ஃபர்டபுளா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்லாத்துக்கும் உங்களால comfortable ஆ ஃபியூச்சர்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல ஒர்க்கே பண்ண முடியாது. வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதே தருதரம் பிடிச்ச புத்திங்க. HR ஓட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டைமுக்கு வந்து டைமுக்கு போறதுன்ற ஒரு பிஹேவியர் ஆட்டிடியூட்கே வர முடியாது சார். எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போவேன், என்னன்னு கேட்க கூடாது. இல்ல இப்ப இங்க வந்து இந்த இதுல வந்து ஒரு 2-3 வருடங்கள் வேலை பாக்குறவங்க யாரு இந்த வேலைய 2-3 இயர்ஸ்? நீயுமா? 2 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா பர்ஃபார்மராவும் இருக்கிறீங்க, டார்கெட் நீங்க 45-35 எல்லாம் ரீச் பண்ணுங்க. ஏன் உங்க நிறுவனம் உங்களை ஒரு நேரடி எம்ப்ளாயியா எடுத்துக்கல? கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. அது தெரியல சார், அவங்கள தான் சார் கேட்கணும். ஏன்னா இந்த கம்பெனின்றத பொறுத்தவரை ஸ்டாண்டர்டே கிடையாது சார். சும்மா எங்கிட்ட ஓபன் பண்ணி இந்த மாதிரி ஃபுட் டெலிவரின்ற இதுல நிறைய டாஸ்க் எங்களுக்கு கொடுத்து ஈவி இறக்கமே பார்க்க மாட்டாங்க சார். அதுக்கான பணத்தையும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் ஆனா ஸ்டாண்டர்ட் இல்லாம வச்சிருக்காங்க. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, சரியா? டார்கெட்டை ரீச் பண்றீங்க இல்லையா? கம்பெனிக்கு விசுவாசமா இருக்கீங்க, நான் பார்ட்னர்ங்கிற அளவுக்கு இமோஷனலா பிராண்டோட அசோசியேட் ஆயிருக்கீங்க. ஏன் உங்களை ஒரு நேரடி எம்ப்ளாயியா அந்த நிறுவனம் எடுத்துக்கல? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. நாங்க ஒன்னும் ஆசைப்பட்டு வந்து இந்த வேலை செய்யல. நாங்க டிகிரி நான் கம்ப்ளீட் பண்ணி 2 years ஆகுது. எனக்கு வேலை கிடைக்காம வீட்டுல சும்மா இருக்கிறதுனால வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற ஐடியாவே உனக்கு கிடையாதா? ஃபேமிலியோ சமுதாயமோ ஏன் டிகிரி முடிச்சு வீட்டுல சும்மா இருக்கேன்னு சொல்றதாலதான் நாங்க இந்த ஒர்க் நாங்க தேடி வரோம். நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம். நியாயமான பதில வந்து நானும் முத்துக்கிட்டேன். நான் இப்ப ஓப்பனா ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். இந்த 2 வருஷத்துல உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டீங்க? இது கேள்வி. படிச்ச ஒருத்தனுக்கு அவன் ஸ்கில் தானே, படிச்சது ஒரு ஸ்கில் தானே. இல்ல, ஒரு ஸ்கில் அவர் முடிச்சிருக்காரு. சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த வேலையை செய்வதற்கு தகுதியுடையவர்னு ஒரு பல்கலைக்கழகமோ கல்லூரியோ ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது. அந்த ஸ்கில்லுக்கு நீங்க எனக்கு வாய்ப்பே தராம ஏன் ஸ்கில்ல டெவலப் பண்ணலன்னா எப்படி? இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி நீங்க பணம் பார்த்துட்டீங்க, ஜாலியா இருக்கீங்க, சௌகரியமா இருக்கீங்க, எந்த சிஸ்டத்துக்குள்ளே நீங்க வர மாட்டீங்க, அது உங்களுக்கு ஆபத்துங்கிறதா அவர் சொல்லக்கூடிய ஒரே கம்ப்ளைண்ட் உங்க மேல. நான் வருத்தப்பட மாட்டேங்க, நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன். இன்னொரு பாயிண்ட், இங்க இருக்க எத்தனை பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கு? நீ 2 வருஷம் ஒர்க் பண்ணனா 1 வருஷம் கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரும், ESA வரும், PF வரும், போனஸ் வரும். சார் அதெல்லாம் தேவையில்ல சார். ஐயோ அட தற்கூரி நாயங்களா. அதெல்லாம் தேவையில்ல. அதுவும் மானிட்டரி பெனிஃபிட் தான் நான் சொல்ல வரேன். அதோட அமௌண்ட் அதிகமா எடுக்கிறோம்ல சார் நாங்க இதுல. கேள்வி புரிஞ்சுக்க. உங்கள்ட்ட எவ்வளவு பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குன்னு கேக்குறாரு. திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடையாது சார். சரி, நாங்க அந்த கம்பெனில ஒரு பார்ட்னர், அவ்வளவுதான் சார். ஓ, நீங்க எம்ப்ளாயி இல்ல, அந்த கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர். அப்ப அந்த பார்ட்னர்ங்கிறதுக்கு ஏதாவது பேப்பர் இருக்கா? இல்ல, எல்லாமே எங்க போன் தான் சார். சரி, ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டே இருப்பான். நான் ஜாயின் பண்ணும்போது கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி ஆபீஸ்ல போய் கேட்டேன். சுமன் ஆபீஸ் கேட்டதுக்கு சேலரி ஸ்லிப் கொடுங்க சார். நான் சேலரி ஸ்லிப் கேட்டேன். அவங்க சொன்னாங்க நீங்க பார்ட்னர் தான், நீங்க எம்ப்ளாய் கிடையாதுன்னாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார். இதுக்கு பேர் பார்ட்னரா? அவங்க சொன்னது அப்படி. இதுக்கு பேர் என்ன சார்? நீங்க என்ன பேர்னாலும் வச்சுக்கலாங்க. நீங்க பார்ட்னர் வச்சுக்கலாம், நீங்க கார்டன் வச்சுக்கலாம். என்ன அக்ரிமெண்ட்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். இப்போ எங்க கம்பெனில எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னா நான் ஆஃபர் லெட்டர் எடுத்துட்டு போய் நான் லேபர் டிபார்ட்மெண்ட் நிப்பேன். இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். நின்னு இங்க பாருங்க, எனக்கு வந்து என்னோட ஆஃபர் லெட்டர்ல இது போட்டுருக்காங்க, நான் இவ்வளவு வருஷம் வேலை பார்த்திருக்கேன், எனக்கு சம்பளம் தரல, நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு வந்து கெத்தா அங்க போய் நிக்கிறேன்ல. உங்கள மாதிரி ஆளுங்க தாங்க நம்ம நாட்டுக்கு தேவை. அந்த கெத்தா உங்களால போய் நிக்க முடியாது. ஏன்னா உங்க கையில ரிட்டன் டாக்குமெண்ட் எதுவுமே இல்ல, ப்ரூஃப் கிடையாது. முதல்ல அது ரொம்ப ரொம்ப பெரிய கொடுமை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஆண்டவங்களாவே இருக்கணும், நீங்க அடிமைகளாவே இருக்கணும். இப்போ இந்த கம்பெனில உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல. இல்ல. நீங்க பார்ட்னர்னு சொல்றீங்க, பார்ட்னருக்கு ஏதாவது பேப்பர் இருக்கா? இல்ல. நீங்க நேரடி எம்ப்ளாயி? இல்லை இல்லை இல்லை. ஒரு பெரிய நிறுவனம், அந்த கம்பெனிக்காக நீங்க உழைக்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, அதோட நேரடி எம்ப்ளாயா நீங்க போய்க்க வேண்டியதானே? ஒரு எம்ப்ளாயி மாச சம்பளம் கொடுத்து ஒரு எம்ப்ளாயா உங்களை மாத்திக்க வேண்டியதானே? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. நீ ஒண்ணும் இப்ப 20,000 சம்பளத்துக்கு போயிட்டு இதெல்லாம் ஜாப் செக்யூரிட்டியே கிடையாது. இல்ல சார், இப்ப ஜாப் செக்யூரிட்டி இந்த வேலை மட்டும் இல்ல, எந்த வேலையுமே இல்ல. பட் இது கரியர் இல்லப்பா. இதுக்கு BBA படிச்சிருக்கணும் அவசியம் இல்லல்ல. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். இப்ப நான் படிச்சு 4 கிளியர் பண்ணிட்டேன். நான் ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போகும்போது அவன் ஸ்டார்டிங் சேலரி 10,000 தான் சொல்றான். ஆனா இதுல நான் என்னோட ஒய்ஃப் அந்த 16 மணி நேரம் இதுல போட்டேன்னா ஒரு நாளைக்கு நான் 1,300 1,400 எடுக்க முடியுமா சார் என்னால? அங்கதான் நீ தப்பு பண்ற. என்ன, நான் வந்து ஒரு ஜூனியர் சேஃப்டி ஸ்டீவர்டா போனேன், சூப்பர்வைசரா இருந்தேன், இன்ஜினியர் ஆனேன், இப்போ சேஃப்டி டைரக்டரா இருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 3 years வந்து உங்க ட்ரைனிங்க்கு கோசம் கம்பெனி வந்து உங்களுக்கு பே பண்ணாங்க. அப்படிதான் நீங்க நினைக்கணும். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. இப்போ இவரு எடுத்தோன்னு பெரிய படிப்புல டிப்ளமா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு சேர்ந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா ஒர்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு போய் எனக்கு என்ன பொசிஷன்ல சேஃப்டி டைரக்டர். பெரிய விஷயம். சேஃப்டி டைரக்டர். ஏன் இந்த மாதிரி நீங்க போக கூடாதுன்னு அவர் கேக்குறாரு. ஒரு 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பதவியில இருக்கிறார். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. நான் படிச்சவன், நானு என்ன ஏன் அப்படி ட்ரீட் பண்ணீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் தோணி இருக்கு? தாங்க மாட்டேங்குதா?
இது என்னன்னு தெரிய தாங்க மாட்டீங்க. அதான் லிஃப்ட்ல போட்டு சொல்றாங்க சார். நான் ஃபர்ஸ்ட் நான் அந்த லிஃப்ட்ல போய் நிக்கிறேன். யாருமே இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. லிஃப்ட் கீழ வந்தா 3 பேர் நீ போதா இருப்பா நாங்க போயிட்டு பேர் போப்பான்னு சொல்லிட்டு என்ன படிக்கட்டுல அனுப்பிச்சிட்டு அவங்க லிஃப்ட்ல போறாங்க. லிஃப்ட் யூஸ் பண்ண கூடாது. லிஃப்ட் யூஸ் பண்ண கூடாது. தப்பு லிஃப்ட். தனக்கு நடந்தா உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது புரியும். ஒரு வாட்டி மூவி பாக்கிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு போன்ல காமிக்கிறேன். சார் நான் மூவிக்கு பார்க்க தான் போறேன். பரவாயில்லப்பா நீ டி-ஷர்ட் போட்டுருக்கதால நீ பேக் சைடு போ. இந்த வழியில போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. படத்துக்கு போட மாட்டேன்டாங்களா? ஆமா. அப்ப எடுக்கப்படாத வீடியோக்கள் என்னென்ன இருக்கு? ஹோட்டல்ஸ்ல வந்து மோஸ்டா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. உள்ளாரே அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க சார். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஷிஃப்ட் முடிச்சிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சாப்பிட போயிருந்தேன். என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்தனால இது பண்ணல. அப்புறம் ரூம் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட உட்காந்து சாப்பிட்டேன். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கு. மனசாட்சியை விட்டு ஓபனா நம்ம பேசுவோம். இந்த வேலைக்குள்ள நான் வந்ததுனால, இந்த பணம் எனக்கு கிடைச்சதுனால நான் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணா விட்டுட்டேங்கிறவங்க யார்? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அரியர் இருக்கனால நிறைய ரிஜெக்ட் ஆச்சு. ஆனா வீட்ல வந்து இது மாதிரி சரியா சொல்ல 3 வருஷமா அரியர் எழுதாமலே இருக்கீங்கன்னு கேக்குறேன். இந்த புக் எக்ஸாம் இதெல்லாம் கேட்டாலே சாவுமணி அடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அதான் ஜாபுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு காசு பார்த்தோன்னே அங்க திருச்சிக்கு தான் போய் எழுதுறோம். சோ அது கவர்மெண்ட் எங்களை தப்பா நினைச்சுக்கிறாங்க சார். எங்களுக்கும் படிப்புக்கும் ஒத்து வராது சார். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி டெலிவரி வேலை போறேன்னு. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு. 20,000. சூப்பர்ரா படிக்கும் போதே 20,000 பாக்குறேடான்னு. வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. அவங்க சூப்பர்னு சொன்னவங்கலாம் இப்போ பிளேஸ் ஆயிட்டு 30K per month salary. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அது எனக்கு தெரியல. இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இது 20,000 அப்படியே போயிட்டே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு அது பார்ட் டைம்ல ஒரு பணம் கிடைச்சதுல அதுக்கு போகாம இருந்திருந்தா உங்க கெரியர் என்னவா இருக்கும்? ஏன் அறிவிக்கலாம் துபாயில பெட்ரோல் கலருக்கு பிளான் போறவள பாத்துன்னு வச்சுக்க. இன்னொரு கோடிச்சனா இருப்படா. அரியர் இல்லாம இருந்திருக்கும். அரியர் இல்லாம பிளேஸ் ஆயிருப்பேன். பிளேஸ் ஆயிருப்பீங்க. வேற யாருக்கு படிப்பு கெரியர் கெட்டது? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். ஸ்கூல் போகும்போதே பஸ் துறைக்கு போனேன். பஸ் துறை போய் க்ளீன் பண்ணி டெய்லி 300 சம்பளம். காசு என் மைண்ட்ல உட்காந்தா எனக்கு காசு மாதிரி முதல்ல தோணி எனக்கு படிப்பு போயிடுச்சு என்னால. ஆனா இப்போ நான் ஃபீல் பண்றேன் என்னடா செய்யறது அப்படினு. அது ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்ட் வந்து படிச்சு 10 மாசம் salary போறான். நான் நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யறான். நான் இப்போ வந்து டெய்லி நான் நைட்டு போகலாம். காலைல 12 போனா மறுநாள் காலை 4 மணி தான் வீட்டுக்கு போவேன். வேலை வச்சு என்ன சாக அடிக்கிறாங்கம்மா. எப்ப சாப்பிட தூங்கணும் எனக்கு தெரியும். நான் மட்டும் தான் வீட்டுல நானே தான் செலவு பார்த்தேன். எல்லாம் நானே பார்த்தேன். படிச்சிருந்தா என் லைஃப் வேற அளவு சேஞ்ச் ஆகும். ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்காது. இது வந்து நான் ஆரம்பத்துல இருந்து நான் பார்ட் டைம்ல வேலை செஞ்சதுனால 8th படிக்கும்போது பேப்பர் போட ஆரம்பிச்சேன். இந்த வேலை இல்லைன்னா எனக்கு ஃபியூச்சரே போச்சு. இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப யாராவது வேலைக்கு போக சொன்னா கூட நான் சொல்றது என்னன்னா காசு மட்டும் கண்ணில் காமிக்காதீங்க, வேலை மட்டும் வாங்கிக்கோங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஆக்சுவலா நம்ம வீடுகள் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, சின்ன பிள்ளைங்க கையில காசு கொடுக்காதுன்னு. அதோட பிகர் பிக்சர் தான் இது. காசுக்கு அந்த சக்தி இருக்கு. அது கெரியரை பத்தி சிந்திக்க விடாது, எஜுகேஷன் பத்தி சிந்திக்க விடாது. அப்போ நம்ம எல்லாரும் எந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம் தெரியுதா? இதுல இன்னொரு காமனான விஷயம் கவனிச்சீங்களா? எல்லாரும் பணம் பார்த்துட்டு கெரியரை விட்டு டாப் அவுட் முழுக்க யாரு? சென்னை. படிச்சவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு ஐடி கம்பெனி. வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துல தான் கெரியருக்கான அடியும் இருக்கு. நாம அதை கவனிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? படிச்சு கொஞ்சம் பொறுமையாக படிப்படியா முன்னேறி லைஃப்ல கெரியரை பில்ட் பண்றவங்க ரூரல் பீப்புள் தான். காலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். முதல் தலைமுறை பட்டதாரிகள் யார் எந்திரிச்சிருங்க. இப்ப இவங்க எல்லாரும் டெலிவரி பாய் ஆக்கி விட்டுட்டோம்னா எதுக்கு படிக்கணும்? நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியான கண்ணல மீட் பண்ணலாம். பை பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.